கடவுளின் சிலை. கடவுளின் சிலையை செதுக்கும் ஒரு சிற்பி கடவுளிடம் கேட்டான், கடவுளே, நீயும் ஒரு கலைஞன், நானும் ஒரு கலைஞன். நீ என்னை போன்ற உருவங்களை உருவாக்கி பூமிக்கு அனுப்புகிறாய், நானும் எண்ணற்ற உருவங்களை உருவாக்கி அனுப்புகிறேன். ஆனால் கடவுளே, உன்னுடைய படைப்புகள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டு என் படைப்புகளின காலடியில் வந்து தலை வணங்கும் போது வெட்கமாகவும் அவமானமாகவும் உணர்கிறேன்றான். உங்கள் நம்பிக்கையை உடைத்து உங்கள் முகத்துக்கு நேராக சிரிப்பார்கள். உங்கள் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு உங்களை தவறாக உபயோகப்படுத்துவார்கள். அவர்கள் செய்த தவறுக்கு உங்களை குறை சொல்வார்கள். தான் நிம்மதியாய் இல்லாதவர்கள் தவறுகள் நிம்மதியையும் கெடுப்பார்கள். இந்த 4 பேரையும் எப்போதும் மன்னிக்காதீர்கள். சிலர் பொய் சொல்லி மற்றவர்களை உங்களுக்கு எதிராக மாற்றுவார்கள். மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் அதே தவறை செய்வார்கள். சிலர் உங்கள் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வர செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களை மன்னிக்கவே கூடாது. அதனால் உங்கள் அளவுக்கு எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என நினைப்பது தவறு. மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் திரும்பவும் மண்ணுக்குள்தான் போகிறார்கள். அதனால் முடிந்தவரை அகந்தை இல்லாமல் இருப்பது நல்லது. மூச்சு இருக்கும் வரை யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள். வாழ்க்கை ஒரு வாடகை வீடு. ஒரு நாள் அதை காலி செய்துவிட்டு போகத்தான் வேண்டும். கடவுளிடம் கிரெடிட் கார்டு கிடையாது, நம் கர்மா மட்டும்தான் செல்லும். எனவே நோய் இல்லாத உடம்பு, கடன் இல்லாத வாழ்க்கை, நீண்ட ஆயுள், கடைசியில் தன்னலமில்லாத மனதோடு நிம்மதியான தூக்கம், இவற்றை பராமரித்து சந்தோஷமாக வாழ்வாங்க.